ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துங்க. இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. புதிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை அண்டிக்கொள்ளும். அப்படி புதுமைகள் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் புதுமைகளை எதிர்பாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வார். 1 பேதுரு 4:12 இப்படி இருக்கு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற பரீட்சையை புதுமை என்று எண்ணாமல் இருங்கள். பரீட்சை உங்களை புதிதாக்கும். பரீட்சை அப்படின்னா டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற சோதனைகள், டெஸ்ட், ட்ரையல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ புதுசாக நம்ம வாழ்க்கையில் வந்த சோதனைன்னு எண்ண வேண்டாம். அவைகள் எல்லாம் உங்களை புதிதாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் சோதனைகள் வருதோ, பரீட்சை வருதோ, அப்போ அந்த பரீட்சையும் சோதனையும் என்ன பண்ணுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை வெளியரங்கமாக்குகிறது. டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் எக்ஸ்போசஸ் யுவர் வீக்னஸ். உங்களுடைய பலவீனத்தை வெளியில் காட்டுகிறது, உங்கள் கண்ணுக்கே காட்டுகிறது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த பலவீனத்தில் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் சக்தியையும் அவர் அருளும்படிக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். தேவனிடத்தில் அவருடைய கிருபையை நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது என்ன நடக்குது? உங்களுடைய அந்த பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். ஆகவே உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை பார்த்து, பரீட்சையை பார்த்து புதுமை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு பார்த்தா இதனடா புது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வருகிற எல்லா சூழ்நிலைகள், பரீட்சை, சோதிக்கும்படி வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு காட்டி தேவனுடைய பலத்தை அந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு தருகிறது. ஆகவே பரீட்சை உங்களை புதிதாக்கும். இன்றைக்கும் உங்களை புதிதாக்குவதற்கு ஏராளமான பரீட்சை, சோதனைகளை உங்களை சுற்றி நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். எந்த பரீட்சை சோதனை ஏற்பட்டாலும் தேவன் உங்களை பாதுகாத்து புடமிட்டு உங்களை புதிதாக்குகிறார். டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் எக்ஸ்போசஸ் த நீட் ஃபார் ட்ரூத். சோதனைகள் எல்லாம் சத்தியத்தின் தேவையை நம்மளுக்கு உணர்த்துகிறது. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாளைக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இன்னொரு புதிய சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். அதை அறிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொண்டு சோதனையை நாம் வெற்றியாக மாற்றுவோம். பரீட்சை உங்களை புதுப்பிக்கும். இன்றைக்கும் ஒரு புதுப்பிக்கிற நாளாய் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துங்க.